தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு எதிரான மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது மனுதாரர்கள் சார்பாக முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமன வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அவசர கதியில் இந்த முறையும் இரண்டாவது முறையாக புதிய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் புதிய ஆணையரை மத்திய அரசு செய்துள்ளது. இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகும் விதமாக உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தற்பொழுது முறையீடு செய்துள்ளார். நாளையினுடைய வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது முதல் வழக்காக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். அவசர கதியில் ஞானேஸ்வர் மற்றும் விவேக் ஆகியோருடைய அந்த ஒரு நியமனம் என்பது நேற்று நள்ளிரவு செய்யப்பட்டுள்ளது எனவும் இதனை ஏற்க முடியாது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் பிரசாந்த் பூஷன் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகி இப்பொழுது முன்வைத்தார். இதனையடுத்து வழக்கினுடைய முறையீட்டை மீண்டும் நாளை காலை செய்ய வேண்டும் எனவும் அதன் பிறகு அவசர வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை நாளை நடைபெறும் என்ற ஒரு உறுதியையும் தற்பொழுது நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.